நேயர்களே, ராதிகாவுக்கும் குஷ்புவுக்கும் மிக பெரும் அளவுக்கு சண்டை நடந்திருக்கு. உங்கள் வீட்டு சண்டை கிடையாது, நம்ம வீட்டு சண்டை கிடையாது, பேரதிர்ச்சிகரமான சண்டை. ராதிகா அவர்கள் கொதிச்சு போய் குஷ்புவுடைய ரகசியத்தை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வெளியிட்டுட்டாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது குஷ்பு இப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. குஷ்பு மட்டும் அமைதியாக இருப்பாங்களா? ரிட்டன் ராதிகாவை பற்றின பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு பேரதிர்ச்சிகரமாக இருக்குது. இவங்க இருவரும் மாற்றி இருவர் குறித்து சொன்ன பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நாம் ஒன்று விடாமல் தெரிஞ்சுக்க போகிறோம். மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சிகரமான விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் ராதிகா மற்றும் குஷ்பு இவங்களுடைய பெயர் தான் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது சாதனை பண்ணிட்டாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை முழுக்கவே வெறும் சோதனைகளாக போயிட்டுருக்குது இந்த ஒரு மாத காலமாக. அதனால தான் இவங்களுடைய பெயர் சோசியல் மீடியாக்களில் தொடர்ந்து அடிபட்டு இருக்குது. முதல்ல ராதிகாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய குரு, அவங்களுடைய ஆசான், தன்னுடைய அப்பாவை பார்த்த பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த சோகத்தை அவங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியல. எந்த அளவுக்கு ராதிகா அவர்கள் பாரதி ராஜா மீது அன்பு வச்சுருந்தாங்கன்னா, பாரதி ராஜாவுடைய கடைசி காலத்தில் அவங்களுடைய மனைவி, மகள் யாருமே கூட இல்லை. கூட இருந்து சொந்த மகளாக பார்த்துக்கிட்டது ராதிகா. அப்படிப்பட்ட அவங்களுடைய பாரதி ராஜா இறந்து போயிட்டாங்க. அடுத்த ஒரே வாரத்தில் அவங்களுடைய நண்பர், தோழர், சினிமா துறையில் அவங்க கூடயே பயணித்த பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு இரண்டு இறப்புகளையும் அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. இந்த இரண்டு இறுதி சடங்குலையுமே ராதிகா அவர்கள் சண்டை போட்டாங்க. அவங்க யாருக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜுக்காகவும் பாக்கியராஜுக்காகவும் ரெண்டு இறுதி சடங்குலையுமே அவங்க சொன்னது, அவங்கள நிம்மதியாக சாகவாது விடுங்க, இங்கே வந்து உங்கள் சொத்து சண்டையை பேசாதீங்கன்னு ஒரு சண்டையை ராதிகா அவர்கள் ஒரு இறுதி சடங்குலையும் போட்டது பரபரப்பாக போணுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குஷ்பு அரசியலுக்கு வந்ததுலேருந்து அமைதியாக இல்லாமல் ஃபெமினிசம் பேசியே ஆகணும் அப்படின்னு நம்முடைய ஜெயம் ரவியை பற்றி தவறாக பேசிட்டாங்க. அதாவது அவங்க மனைவியெல்லாம் சரிதான், ஜெயம் ரவி தான் ஆணாதிக்கம் கொண்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லவும் ஜெயம் ரவி அவர்கள் கோபம் கொண்டு இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல. ஜெயம் ரவி அவர்கள் கோபம் கொண்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு புருஷன் வச்சிருக்கிறவ என்னை பற்றி பேசலாம், 4-5 புருஷன் வச்சிருக்கிறவன் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டைரக்டாக குஷ்பு அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒத்துமொத்த நியூஸ் மீடியாவுக்கும் தெரியவும் நம்முடைய குஷ்பு அவர்களை ரொம்பவே கழுவி மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ இவங்க இருவருக்கும் சண்டை நடந்திருக்குது. முதல்ல ராதிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குஷ்புவுடைய மகள் ரொம்பவே நல்லவங்க, ஆனால் குஷ்பு அப்படி கிடையாது. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இன்றைக்கி அந்த பொண்ணு டெப்ரெஷனாகி மருத்துவமனைக்கு வரைக்கும் போயிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குஷ்பு தான். குஷ்பு வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இல்லாமல் எதையாவது ஒன்று பேசிட்டு இன்றைக்கி அவங்களுடைய மகள் கஷ்டப்படுறத பார்த்தா என் மகள் கஷ்டப்படுற மாதிரி இருக்குதுன்னு முதல்ல ராதிகா சொல்லியிருக்கிறாங்க. கம்முன்னு இருப்பாங்களா நம்முடைய குஷ்பு அவர்கள்? உடனடியாக குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் வந்து அரசியல்வாதி, நான் வந்து ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்கிற என்ன தப்பு இருக்குது? ராதிகா, நீ வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நான் வந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறேன். ஃபஸ்ட்டு சினிமா துறையிலேருந்து அடுத்த அரசியலில் சமூக சேவைக்காக வந்தவேன். என்னை பார்த்து பேசுகிறதுக்கு உனக்குலாம் என்ன தகுதி இருக்குதுன்னு ராதிகாவை பார்த்து குஷ்பு வந்து ரொம்பவே பயங்கரமாக பேசியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அதுக்கு அடுத்தது நடந்த ஒரு விஷயம்தான் ரொம்பவே முக்கியமான விஷயம், ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம். குஷ்பு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உன்னுடைய மகள் வரலட்சுமி சரத்னுடைய வாழ்க்கையை நீ ஒழுங்காக பார்த்தியா? அவள் தான் ஓ மகள் கிடையாதுல்ல, ஓ மகளாக இருந்திருந்தால் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருப்ப. இப்போ எங்கேயோ அந்த பொண்ணு போய் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா. முதல்ல உன் குடும்ப வாழ்க்கையை பாரு, அப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசியோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரில் இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு சமூகத்தில் வைரலாக போய்ட்டு. நீங்கள் யார் மேலே நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? குஷ்பு மேலே நியாயம் இருக்கா? ராதிகா மேலே நியாயம் இருக்கா? உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.